சென்னை அசோக் நகரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தரவுள்ளார். அலுவலகத்திற்கு வந்த பின்னர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். திருமாவளவன் அவர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடத்திலும் எழுந்துள்ளது. தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தாவேக ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்த நிலையில் விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், விஜய்க்கு ஆதரவா இல்லையா, திருமாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தாவேக ஆட்சி அமைக்க கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்த நிலையில் விசிகாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? சென்னை அசோக் பில்லரில் உள்ள விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் அவர்கள் வருகை தரவுள்ளார். விசிகாவின் உயர்மட்ட குழு நேற்று ஆலோசனை நடத்திய பிறகு இன்று காலை முடிவு அறிவிக்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் உள்ளார். லாவண்யா, விசிக அலுவலகத்திற்கு திருமாவளவன் அவர்கள் வருகை தர உள்ளார். இதனையடுத்து அவர் செய்தியாளரை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனிபெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. 108 இடங்களை அது கைப்பற்றி இருக்கிறது. அதற்கு அடுத்து மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இருக்கின்றன. இருப்பினும் பெரும்பான்மையான இடங்கள் 118 இடங்களை பெற்றால் மட்டுமே தமிழக அரசியலில் கோலச்ச முடியும், அரியணை ஏற முடியும் என்ற வகையிலே இன்னும் சில ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய அந்த கரங்களானது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நீள வேண்டும். அந்த வகையிலே காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவு கரத்தை கொடுத்துள்ளது. இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு அளித்திருக்கிறார்கள். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தங்களினுடைய ஆதரவை கொடுக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அரியணையில் ஏறுவது உறுதியாகும். அந்த வகையிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அனைவரினுடைய பார்வையும் அனைவரினுடைய எண்ணமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார், எதை அறிவிக்க போகிறார், என்னென்ன நிபந்தனைகள் இருக்க போகிறது என்பதனை நோக்கித்தான் இருக்கிறது. அந்த வகையிலே நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டம் மூத்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகளால் ஜூம் இணையதளம் வாயிலாக தொல் திருமாவளவன் தலைமை ஏற்க நடைபெற்றது. பெரும்பான்மையான மூத்த நிர்வாகிகள் தொல் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கோரிக்கையாக முன்வைத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விசிக தரப்பிலிருந்து துணை முதலமைச்சர் பதவி, 3 மேயர் பதவி, அதே போல திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வேண்டும் என்ற அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் அதற்கு பரிசீலித்து சில விஷயங்களுக்கு இசைவுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையிலே இன்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வருகை தர இருக்கிறார். தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பாக இது இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினார்கள். வெளியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க போவதாக கூறினார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதனை குறித்து தற்பொழுதுதான் பார்க்க முடியும். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது 10 வருடத்திற்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனால் முன்மொழியப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. தற்பொழுது திண்டிவனத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வன்னியரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பதிவுகளிலும் அவர் கொடுத்த பேட்டிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எங்களினுடைய கோட்பாடு அந்த கோட்பாட்டிற்கு மறுவடிவம் கொடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் இருக்கிறோம். துணை முதலமைச்சர் பதவி என்ன, முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட தொல் திருமாவளவனுக்கு இருக்கிறது. அவரே அந்த முடிவுகளை அறிவிப்பார். அவர் ஆதரவு கரத்தை நீட்டுவாரா இல்லையா என்பது அவர்தான் தெரிவிப்பார் என்று அவர் கூறியிருந்தார்.
மேலும் இது திருமாவினுடைய காலம், திருமாவினுடைய காலத்தில் மேலும் மேலும் உயர்வோம் என வன்னியரசு நேற்று பதிவிட்டிருந்தார். இன்று அவர் நாங்கள் ஒரு மையமாக திகழ்வோம் எனவும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல விசிகாவினுடைய மூத்த நிர்வாகி சிந்தனை செல்வன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள பதிவில் தமிழகம் கதிகலங்கி கொண்டிருக்கிறது, ஆனால் புரட்சி தமிழர் ஒரு தெளிந்த நீரோடை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் இன்று தெளிவான அறிவிப்பை வெளியிடுவாரா என்றுதான் தமிழகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட போகிறார், அது எந்த நிபந்தனைகளினுடைய அடிப்படையில் இருக்க போகிறது, தாவேகாவிற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு புதிய நட்பு உருவாகுமா என்ற பல்வேறு கோணங்களில் அலசி ஆராய வேண்டிய ஒரு அரசியல் களமாக இருக்கிறது. பல சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது யாரும் கணிக்க முடியாத, யாராலும் முன்கூட்டியே சொல்ல முடியாத ஒரு சட்டமன்ற தேர்தலாக அதனுடைய முடிவுகள் வெளிப்பட்டன. மக்களினுடைய வரவேற்பை பெற்ற கட்சி மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் என்ற யதார்த்தத்தை இந்த தேர்தல் விளக்கியது என்றே கூறலாம். அந்த வகையிலே காங்கிரஸ் தாவேகாவினுடைய கூட்டணிக்கு சென்று விட்டது. இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக, அதிலும் குறிப்பாக நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக நேற்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையோடு ஆதரவை தருகிறதா, நிபந்தனை அற்ற முறையில் ஆதரவை தருகிறதா, இல்ல ஆதரவு தர நினைக்கவில்லையா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி வட்டாரங்களை கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது பெரும்பான்மையான ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற விடுதலை சிறுத்தைகளினுடைய கோட்பாடுக்கு மறுவடிவம் கொடுக்கப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலை பிழையாக்க மாட்டார் தொல் திருமாவளவன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு தொல் திருமாவளவன் வருகை தர உள்ளார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பானது இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவித்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தொல் திருமாவளவனை சந்தித்து நன்றி கூற வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலே முன்கூட்டியே பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. பலமுனை போட்டிகளோடு தான் சட்டப்பேரவை தேர்தலே நடைபெற்றது. முடிவுகள் வெளியான பிறகும் பலமுனை போட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தேர்தலாக இது இருக்கிறது. இன்று விசிகாவினுடைய தலைவர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் பொழுது உறுதியான ஒரு ஆட்சியானது, நிலையான ஒரு ஆட்சியானது, மதசார்பற்ற ஒரு ஆட்சியானது தமிழகத்தில் அமையும் என்பது அரசியல் வட்டாரங்களில் கசிந்து கொண்டிருக்கிறது. மேலும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் இதனை முன்வைக்கிறார்கள். திருப்பு முனையை ஏற்படுத்துவாரா திருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அலுவலகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறார். அனைவரினுடைய கவனமும் தற்பொழுது விசிகாவினுடைய பக்கம் திரும்பி இருக்கிறது. என்ன சொல்ல போகிறார் திருமாவளவன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவல் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஆதரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 எம்எல்ஏக்களும், அதே போல இடதுசாரிகள் தங்களுடைய 4 எம்எல்ஏக்கள் மூலமாகவும், காங்கிரஸ் தன்னுடைய 5 எம்எல்ஏக்கள் மூலமாகவும் ஆதரவு தெரிவிக்கும் பொழுது 118 என்ற, அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய 118 என்ற அந்த பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பெறுவார். அவர் முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியங்களை இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதை உறுதி செய்வதற்கான ஒரு இடத்தில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். உறுதி செய்வாரா திருமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலும் இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்க இருக்கிறது. அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி திருமாவளவன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். காலை முதற்கொண்டு அவரை நோக்கி பல்வேறு விஷயங்களானது பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏனென்று கேட்டால், தாவேகாவிடம் 107, காங்கிரஸ் 5, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 என்று தற்பொழுது 116 பெரும்பான்மையோடு விஜய் இருக்கிறார்.
மேலும் மற்ற இதர கட்சிகளினுடைய இடங்களை பார்க்கும் பொழுதும் 116 இடங்கள் இருக்கிறது. இந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் 118 அடைந்து விஜய் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படியும் அதே போல தமிழக அரசியலினுடைய வரலாற்றிலுமே ஒரு அரசு அமைவதற்கு ஒரு கட்சி உறுதுணையாக இருந்தது என்ற ஒரு பெருமையை இன்று விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பெற இருக்கிறார். திருப்பத்தை ஏற்படுத்துவாரா திருமாவளவன் என்ற கேள்வி பல முனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் இன்று தமிழக ஆட்சியிலேயே தமிழக வரலாற்றிலேயே யார் அரியணை ஏறுவார் என்ற ஒரு ரீதியை ஒரு விஷயத்தை முடிவு செய்ய இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய அந்த விஷயத்தையும் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்க போகிறாரா, நிபந்தனையோடு ஆதரவை கொடுக்க போகிறாரா, யாரோடு கூட்டணியை தொடர போகிறார், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்க போகிறாரா, 10 வருட காலமாக கோட்பாட்டை மட்டுமே முன்மொழிந்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இன்று அந்த கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் கொடுக்க போகிறார்களா என்ற பல்வேறு விஷயங்கள் இன்று அரசியல் களத்தில் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மே 4ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் வெளியானாலும் பதற்றத்தோடும் பரபரப்போடும் தான் குளறுபடிகளோடும் தான் இந்த தமிழகம் இருக்கிறது. இதற்கு அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவுகள் இருக்க போகிறது. ஏனென்று கேட்டால் இடதுசாரிகளும் கம்யூனிஸ்டுகளும் ஏற்கனவே காங்கிரசும் ஏற்கனவே தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் விஜய் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும். அந்த ஆதரவை கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் எந்த கட்சி ஆளக்கூடிய கட்சியாக இருக்கும் என்பதனை முடிவு செய்யக்கூடிய அந்த தருணம் நிர்ணயிக்கப்படும். விஜய் அரியணை ஏறக்கூடியதை உறுதி செய்வாரா திருமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்க இன்னும் சற்று நேரத்தில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகத்திற்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் திருமா. மேலும் திருமாவை மட்டும் அல்லாமல் அவரோடு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த முக்கிய நிர்வாகிகளிடம் சந்தித்து பேசும் பொழுதும் சரி, தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுதும் சரி, இது திருமா காலம் என்கிறார்கள். திருமாவே அதனை முடிவு செய்வார் என்கிறார்கள். மேலும் ஒரு மையத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கிறார்கள். ஊடகங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஊடகங்கள் படையெடுத்து வந்து தமிழகத்தை நோக்கி நிற்கிறார்கள். இந்த செய்தி, இந்த முடிவு, இந்த அறிவிப்பு அனைத்து மக்களாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசு அமைய வேண்டும் என்று சொன்னால் இதர கட்சிகளினுடைய ஆதரவு எவ்வளவு முக்கியம் என்பதனை இந்த தேர்தலானது முடிவு செய்திருக்கிறது. மேலும் தொங்கு சட்டசபையில் தற்பொழுது இருக்கிறார். தொங்கு சட்டசபையானது ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்றால் அனைவரினுடைய ஆதரவும் தேவையாக இருக்கும். அந்த வகையிலே தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க இடதுசாரிகளும் அதே போல காங்கிரசும் தங்களினுடைய முடிவை அறிவித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் இன்று தெரிவிப்பதாக இருந்தார்கள். அவர்கள் என்ன முடிவை சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பை அனைத்து தரப்பு மக்களிடமுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைமை அலுவலகத்தில் திருமாவளவன் வருகை தந்து தன்னுடைய முடிவை, அறிவிப்பை எந்த நிபந்தனையின் அடிப்படையில் தாவேகாவோடு இணைவோம் அல்லது இணையவில்லை என்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர் தெரிவிப்பார். அவர் தெரிவித்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அவர் தெரிவித்த பிறகு ஒரு முடிவு நிர்ணயிக்கப்படும். அவர் தெரிவித்த பிறகு தமிழகத்தை யார்தான் ஆளுவார் என்று அனைவருக்குமே தெரிய வரும். லாவண்யா இணைப்பில் வந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.